பயங்கரமா சத்தம் போட்டே இருக்கும். சத்தம் போட்டு 6 மணிக்கு மேல ஆச்சு போய் பாருங்களேன். அந்த மரத்து பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கலாம். ஆனா என்ன இது எல்லாமே சைலண்டா இருக்கும். ஒரு சத்தமான வரைய அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும். மரத்துல பறவைகள்லாம் இருக்கா இல்லையா கூட தெரியாது, அந்த அளவுக்கு அமைதியா இருக்கும். எல்லா மிருகங்களும் அப்படிதான் இருக்கும். எல்லா மிருகங்களும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேல எல்லாம் என்ன ஆயிடும்? பீஸ்ஃபுல் ஆயிடும். ஒரு மிருகத்தை தவிர என்ன பண்றாங்க, நாள் ஃபுல்லாம எப்படி இருக்காங்க, ரொம்ப டிஸ்டர்ப்டாவே ஓடிக்கிட்டே இருக்காங்க. நாம தொடர்ந்து ஒரு 3 நாள் தூங்கலன்னா என்ன ஆகும்? இரவு பகலா தூங்காம வேலை பண்ணிட்டு என்ன ஆகும்? பைத்தியம் பிடிச்சு. எங்க காலேஜ்ல நம்ம சீனியர் நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் தான், டிசிப்ளினா பையன் தான். என்ன ஆனது, எக்ஸாம் டைம்ல படிக்கவே இல்லை, வருஷம் ஃபுல்லா படிக்கவே இல்லை, கடைசி நேரத்தில் தான் படிப்போம். கடைசியா ஒரு வாரம் என்ன பண்ணா அப்படின்னா நைட்டும் பகலும் தூங்காம குளிச்சுட்டு என்ன பண்றாங்க, கண்ணில் தண்ணியை ஊற்றி வெள்ளை தண்ணி ஊற்றி ஏதோ ஒரு பண்ணி நைட்டு தூக்கவே இல்லை. ஒரு வாரம் படிச்சுட்டு காலேஜுக்கு வந்தான். வந்ததுக்கு அப்புறம் அங்க கூடிய பிடி டீச்சர் கூடிய லெக்சர்ஸ் கிட்ட போய் கத்த ஆரம்பிச்சிட்டான். துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு காரணமெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கொண்டு போயிட்டு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட டெஸ்ட் பண்ணும் போது அதுக்கப்புறம் தெரிய வந்தது அவன் என்ன பண்ணவே இல்லை, தூங்கவே இல்லை. அவனுக்கு ஒரு வாரத்துக்கு தூக்கமே இல்லை. அதுக்கப்புறம் நேற்று என்ன பண்ணாங்க, நல்லா தூக்க மாத்திரை கொடுத்து என்ன பண்ணாங்க, பெட்ல தூக்க வச்சு அனுப்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையே இதுதான். மனுஷனுக்கு பகவான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லா உயிரினங்களுக்கும் பகவான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 6 மணி நேரம் 12 மணி நேரம் 12 மணி நேரம் தான் முடிச்சுட்டு இருக்கணும். மிச்சம் 12 மணி நேரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 12 மணி நேரத்துல 6 மணி நேரம் தூக்கம், மிச்சம் 6 மணி நேரம் ஆன்மீகம். ரெண்டுக்காக என்ன பண்ணணும், நேரத்தை அவங்க செலவு பண்ணணும். மொத்தம் 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துல காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகுது, 12 மணி நேரம். இந்த நேரம் மட்டும்தான் ரஜோகுணத்துக்கான நேரம். இந்த நேரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்களோ, என்னெல்லாம் வெளிக்காரியங்களை பண்றீங்களோ என்ன பண்ணுவோம் அதெல்லாமே செஞ்சு முடிச்சிடும். இதெல்லாமே உடல் சார்ந்த வேலை. உடலுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், காலையில 6ல இருந்து சாயந்தரம் 6க்குள்ள கம்ப்ளீட்டா முடிச்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், சாயந்தரம் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் என்ன பண்ணணும், நிறைய ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடணும். இது பொதுவா எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேல எல்லாரும் வீட்லையும் விளக்கேற்றி வச்சுட்டு ஏதாவது கடவுளுக்கு பூஜை பண்ணுவாங்க, சின்ன பஜனை பண்ணுவாங்க, உட்கார்ந்து ஏதாவது சாஸ்திரம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேல பீஸ்ஃபுல்லா தூங்க போயிடுவாங்க. நைட் தூங்கிட்டாங்க அப்படின்னா காலையில் மறுபடியும் 4 மணிக்கு எழுந்திரிச்சுக்குவாங்க. மறுபடியும் 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் என்ன பண்றாங்க, மறுபடியும் ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேல அவங்க என்ன பண்றாங்க, குளிச்சுட்டு மற்ற காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மனித வாழ்க்கையினுடைய சரியான சிஸ்டமா இருக்கு. யார் கொடுத்த சிஸ்டம் இது, நம்மள படைச்சவர் கொடுத்த சிஸ்டம். ஸோ படைச்சவர் தான் தெரியும் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டிவி இருக்கு அப்படின்னா இந்த டிவி எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறத யார் தான் சொல்லிக் கொடுக்க முடியும், அந்த சோனி பிராண்ட் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா. நான் இதை வேற விஷயத்துக்காக யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் கூடாது. அதில் பெருசா இருக்கேன்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு வாலிபாலுக்கான நெட்டை மாட்டி விட்டுட்டு அதுல வாலிபால் தூக்கி விளாட போட விளாட ஆரம்பிச்சா என்ன ஆகும், டிவி வீணா போய் உடச்சு போயிருக்கு. ஸோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பகவான் நமக்கு எப்படி வாழ்க்கையை வாழணும்னு கொடுத்துருக்காரு அதை போல என்ன பண்ண வாழ்க்கையை வாழ கத்துக்கணும். அப்படி இல்லைன்னா வெளிப்படையா பார்க்கும்போது எல்லாரும் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் உள்ள எல்லாரும் எப்படிதான் இருக்காங்க, பைத்தியங்களா இருக்காங்க. வெளில பார்க்கும்போது எல்லாரும் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசி பார்த்தா தெரியும் எல்லாரும் பைத்தியமா தான் இருக்காங்க. பைத்தியம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், யாரும் நம்ம பைத்தியம் சொல்லி சொல்லுவோம். பொதுவா பைத்தியம் நம்ம யார சொல்லுவோம், அந்த மனநலம் பாதிப்புனா என்ன சொல்லுவோம். இப்ப பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அங்க போனா ஒருத்தன் டிராபிக் போலீஸ் மாதிரி பண்றான். நீ நில்லு, நீ போ, நீ வா, டிராபிக் போலீஸ் மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்றான். ஆனா நம்ம அவனை என்ன சொல்றோம், பைத்தியம் சொல்றோம். அவன் ஏன் பைத்தியம், டிராபிக் போலீஸ் சொல்லலாம்ல,
அவனே பைத்தியம் சொல்லி சொல்றோம். ஏன்னா அது அவனுடைய அடையாளமே கிடையாது. அவன் என்ன பண்றான்? பொய்யான ஒரு அடையாளத்தை வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா? அதான் பைத்தியம் சொல்லி சொல்றோம். பைத்தியம் அப்படின்னா நாம் இந்த பொய்யான அடையாளத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன பொய்யான அடையாளம்? இந்த உடல் தான் நான், இந்த வீடு தான் என்னுடைய ஒரே கிரகம், ஒரே வாழ்வதற்கான இடம். என்ன சுத்தி இருக்காங்களே சொந்தக்காரங்க, இவங்க தான் எனக்கு உண்மையான சொந்தம். இந்த வாழ்க்கை தான் நிரந்தரம், நான் இப்படியே இந்த உலகத்துல வாழ போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இதை விட பைத்தியக்காரத்தனம் வேற எதுவுமே கிடையாது. பைத்தியம் அப்படின்னா பொய்யான அடையாளம் தான் என்ன சொல்றோம் நம்ம பைத்தியம் சொல்றது கிடையாது. அந்த ஆளு நல்ல மனுஷன் தான், அந்த ஆளு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இல்ல வந்து அவர் வாலிபால் பிளேயரா இருக்கலாம் வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் பிளேயரா இருக்கலாம். ஆனா இப்ப என்ன மாறிட்டாரு அவரு? திடீர்னு டிராபிக் போலீஸா மாறிட்டார் இல்லையா? ஆனா பைத்தியம் சொல்றேன். ஏன் பைத்தியம் சொல்றேன்? ஏன்னா அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறந்துட்டு பொய்யான ஒரு அடையாளத்தை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதான் பைத்தியம் சொல்லி சொல்றேன். அதே போல நம்முடைய உண்மையான அடையாளம் வேற. நம்முடைய உண்மையான அடையாளமே ஒன்னே ஒண்ணுதான். என்னது? ஆத்மா அப்படிங்கிறது. இந்த உடல் அப்படிங்கிறது கொஞ்ச காலம் இதை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம், ஒரு வண்டியை போல உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இந்த வண்டியில இருந்து எல்லாரும் என்ன பண்ணி ஆகணும்? ஒரு நாள் இறங்கிதான் ஆகணும். இந்த வண்டியிலேயே நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. எல்லாரும் பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம நிறைய பேர் இந்த வண்டியை தூக்கிட்டு போறதை பார்த்துருக்கோம்ல. இந்த வண்டியை எங்க தூக்கிட்டு போறாங்க? எல்லாருமே கொண்டு போய் கடைசியில மெக்கானிக் ஷெட் கூட போட முடியாது. அட்லீஸ்ட் அந்த வண்டியாவது காயலாங்கல்ல போட்டு ஏதாவது பணம் தேர்ந்துக்கலாம். இந்த வண்டி போச்சுன்னா என்ன பண்றது? என்ன ஆகும்? ஒண்ணு சாம்பலா மாறும், இல்லைன்னா புழுவுக்கு உணவா மாறும் இல்லையா? வேற ஒன்றும் ஆகாது. இந்த வண்டியில ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா மனுஷன் என்னவோ தெரியல, வாழ்நாள் முழுவதும் இந்த வண்டி பாடலாம். நாம் எப்படிப்பட்ட அயோக்கியர்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கையில, எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு நீங்க இந்த மந்திரத்தை பாட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆயிடும்? மனசு ரொம்ப நமக்கே புரியாது. இங்க இருந்து வெளில போகும்போது தெரியும், நம்ம இத்தனை பிரச்சனை இருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வந்து எல்லாரும் நீங்க உட்கார்ந்து போயிட்டு அதெல்லாம் எதுவும் ஞாபகம் வரும்போது தெரியாது. என்ன காரணம்? நம்ம இங்க எப்படி இருக்கும்? எல்லாமே ஆன்மீகத்தினுடைய கனெக்ஷன் இருக்கும். ஒருத்தனுக்கு பிரச்சனை எது வரைக்கும் வருது அப்படின்னா அவன் தூங்கிட்டு இருக்க வரைக்கும் தான் பிரச்சனை. அவன் எப்ப கண்ணை முடிச்சு பார்க்கறான்னு பிரச்சனையே கிடையாது. ஸோ இதே உலகத்துல நம்ம ரெண்டுமே இருக்கு. கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா இருட்டாயிடுது, கண்ணை திறந்துட்டு இருந்தா பிரச்சனை இருக்கு. இருட்டுல இருந்தா பயம், குழப்பம், வெளிச்சத்துல இருந்தா தெளிவு இல்லையா? பிரச்சனை ஏற்ற தன்மை. ஸோ நம்ம என்ன பண்றோம்? கண்ணை மூடிட்டு பயந்துகிட்டே இருக்கும் இந்த உலகத்துல. கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தா போதும். இது நம்ம வாழ்க்கையில் நிறைய முறை உணர்ந்துருக்கலாம். இப்போ உங்க லைஃப்ல கூட எத்தனையோ விட கிருஷ்ணரை உணர்ந்த தருணம் இருக்கு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப சூழ்நிலையா, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, இது முடியாது, இது முடியாது, இது மேல முடியாதுன்னு நினைக்கும் பொழுது டக்குன்னு ஒரு இடத்துல நம்மளுக்கு கிருஷ்ணர் வந்து கை கொடுப்பாரு. அப்பா கிருஷ்ணர் இருக்காருடா, நம்மளை பார்த்துக்கிறது கிருஷ்ணர் இருக்காருடான்ட்டு நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கை நேரத்தில் ஏதாவது சமயத்துல உணர்ந்துடும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ரீசெண்டா எனக்கு நான் அந்த மாதிரி ஒரு தடவை உணர்ந்தேன். நான் ஒரு டாக்குமெண்ட்டுக்காக தேடிட்டு இருந்தேன். 2 மாசமா ஒரே கன்ஃபியூஷன். அந்த டாக்குமெண்ட் கிடைக்கவே இல்லை. கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம், சண்டை, பிரச்சனை, ஒன்றும் முடியவே இல்லை. கடைசியில் என்ன முடிவு பண்ண அப்படின்னா 2 மாசம் கழிச்சு இதை ட்ராப் பண்ணிடலாம், நம்மளால இது முடியாதுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை, ஃபேமிலி இஷ்யூஸ், கன்ஃபியூஷன் எல்லாம் வந்துடுச்சு. 2 மாசத்துக்கு அப்புறம் நான் என்ன தெரியுமா ஆலோசனை பண்ணேன்? விடப்போன்னு நினைக்கும் போது அப்பதான் நினைச்சேன், கிருஷ்ணா எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நீ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க மாட்டியா அப்படின்னு அப்பதான் நினைச்சேன். நான் கோயில இருக்கேன், மந்திரம் சொல்றேன், எல்லாம் பண்றோம், ஆனா யாரும் மறந்து போயிடுறோம். அப்பப்ப பிரச்சனை மறந்து போயிடும். பிரச்சனை வரும்போது கிருஷ்ணர் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நானே சமாளிச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? கிருஷ்ணர் மறந்து போயிட்டு நான் பாட்டு பிரச்சனை இருக்கு நினைச்சிட்டு இருக்கேன். கடைசியில் இந்த பிரச்சனை விட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, கிருஷ்ணா இப்படி இருக்கே நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு உட்காந்து அடுத்த க்ஷணம் பார்த்தோன்னா ஃபோன்ல வந்து ஒரு மெசேஜ் வருது. எங்க அப்பா வந்து வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ண தெரியாது, அதுவும் மெசேஜ் அதுல வந்து இமேஜ்லாம் அனுப்புறது தெரியவே தெரியாது. எங்க அப்பா என்ன பண்ணாரு? 2 இமேஜ் அனுப்பிச்சு வச்சாரு. அது பார்த்தா நான் எந்த டாக்குமெண்ட்டுக்காக தேடிட்டு இருக்கணும், அந்த டாக்குமெண்ட் அட்லீஸ்ட் நான் 2004 அந்த டாக்குமெண்ட் செஞ்சேன். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அந்த டாக்குமெண்ட் தேடி கண்டிப்பா கண்டுபிடிக்கிறது சாத்தியமே இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல வீடு மாத்திட்டோம், கண்டிப்பா அது சான்ஸே கிடையாது கிடைக்கிறது. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நிக்குது. எப்ப என்னது?
முடியாது நினைக்கும் போது கிடையாது, பகவான் நினைச்ச போது வந்து ஒரு க்ஷணம் என்ன பண்ணனா எனக்கு அப்ப ஆலோசனை பண்ணேன். கிருஷ்ணன் பின்னாடி பார்த்துட்டு தான் இருக்காரு. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவாயில்ல, கிருஷ்ணன் நம்மள விட போறது கிடையாது. நாம தான் என்ன பண்றோம், கிருஷ்ணர் அப்பப்ப கிடையாது, எப்பயும் கிருஷ்ணரை மறந்து போயிடும். அப்பப்பதான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இல்லையா, கிருஷ்ணன் நம்மள எப்பயும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. எத்தனை ஆத்மாக்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறாரு, எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணோம்னா அப்பப்ப நம்ம என்ன பண்ணோம், பக்தர்களோட இந்த மாதிரி சங்கத்துல வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்து. கிருஷ்ணன் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரு. நமக்கு அவர் தான் வந்து ஒரே ஒரு பாதுகாப்பு. வேற யாரும் நம்மளுக்கு இந்த உலகத்துல பாதுகாப்பு கொடுக்க போறது கிடையாது. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்கூடாது. என்ன நடக்கூடாது அப்படின்னா நாம் கிருஷ்ணரை மறந்து போயிடக்கூடாது. அவ்வளவுதான். இதுதான் இருக்கிறதே பெரிய துரதிருஷ்டம். மற்ற என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நடக்கதான் செய்யும் இந்த உலகத்துல. லாபம் வரதோ நஷ்டம் வருதோ, ஒருத்தவங்க இறந்து போறதோ இல்லையா, நோய் வருதோ, இது எல்லாமே இந்த உலகத்துல நடந்துட்டே தான் இருக்கும். நடக்காம இருக்க போறது கிடையாது. இந்த உலகமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா பகவான் இருந்த போது எப்படிதான் இருந்தது, பாண்டவர்களுக்கு இது எல்லாமே வந்தது. அதெல்லாம் அவங்க துரதிருஷ்டமா கருதவே இல்லை. ஒரே ஒரு துரதிருஷ்டம் என்ன தெரியுமா, அவங்க எப்ப கிருஷ்ணரை மறந்தாங்களோ அதான் துரதிருஷ்டம். அவங்க மறக்கவே இல்லை. ஸோ நம்முடைய வாழ்க்கையை நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன குழப்பம் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, கிருஷ்ணரை மறக்கூடாது. அது எப்படி தெரியுமா சாத்தியமாகும், பக்தர்களுடைய கனெக்ஷன் இருந்தோம் அப்படின்னா கிருஷ்ணரை மறக்க மாட்டோம்.